இந்தியாவின் தேவதை ஜெமிமா ரோட்ரிகஸ். இந்தியன் உமன்ஸ் டீம் 3வது முறையாக ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. நவி மும்பையில் சினிமாவே தோத்துரும் போல. அப்படி ஒரு எமோஷன், அப்படி ஒரு ட்ராமா, அப்படி ஒரு செமிஃபைனல். அதுவும் ஆஸ்திரேலியாவை நாக் அவுட்ஸ் ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. டார்கெட் 339, அதாவது அடிச்சு ஆட முடியாது, தட்டி தட்டி ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட். பட் ஆனால் ஜெமிமா ரோட்ரிகஸ் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியாவிற்கு ஒரு தேவதையாக வந்தாள். போன வேர்ல்டு கப்பில் ஜெமிமா ரோட்ரிகஸ் தேர்ந்தெடுக்கப்படலை. இந்த வேர்ல்டு கப்லேயும் ஒரு மேட்ச் உட்கார வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் 11th கிடையாது. 4ல் வருவாங்க, 5ல் வருவாங்க. பட் இன்னைக்கு 1 டவுனு. இயர்லியாக ஷஃபாலி வர்மா காலி, ஸ்மிருதி மந்தானா கொஞ்ச நேரத்தில் அவுட்டு. இப்போது ரொம்ப கவனமாக இந்தியாவை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எங்கேயாவது இடையில ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, அதான் ஒன்று அடிக்க போயோ இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக தட்டி தட்டி ஆடினாங்கனாலோ ரிசல்ட்டு ஆஸ்திரேலியா பக்கம் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெக்யூர்ட் ரன் ரேட் 7க்கோ 8க்கோ மேலே போக விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஓவருக்கு ஒரு பவுண்டரி, 2-3 சிங்கிள் எடுத்து 6 ரன் 7 ரன்னு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அலேசா ஹீலி ஸ்டெம்புக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு தடுத்த மாதிரி ஜெமிமா ரோட்ரிகஸை ட்ராப் பண்ணாலும், அதாவது ஷார்ட் ஃபைன் லெக்கில் நிற்க வச்சு டவுன் லெக் சைட் போட்டாலும், இல்லைனா அவங்களோட ஸ்வீப்பையும் கட் ஷாட்டையும் ரிவர்ஸ் ஸ்வீப்பையும் தடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டர்களை ஆஃப் சைடில் வச்சு நிப்பாட்டினாலும், பட் ஜெமிமா ரோட்ரிகஸ் அடிக்காமல் இல்லவே இல்லை. அதாவது ஸ்கூப் ஷாட் ஆடுறது, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது, ஸ்வீப் ஆடுறது, எக்கச்சக்கமான ரன்ஸ் ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸில் குவிச்சு வச்சிருந்தாலும் பேக் ஃபுட்டில் போய்ட்டு 2 ஃபீல்டர்ஸுக்கு இடையில கேப்பை தேடி கட் ஷாட் ஆடுறது. என்ன அப்பா என்ன மாதிரியான இன்னிங்ஸ் ஜெமிமா ரோட்ரிகஸ் கிட்ட. கிட்டத்தட்ட 57 சிங்கிள்ஸ், 7 டபுள்ஸ், 14 பவுண்டரிஸ், ஒரு 6 கூட கிடையாது இந்த 339ங்கிற சேசிங்கில். அதான் சொல்கிறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு தண்டா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச்சு, இந்த ரிசல்ட்டு, இந்த இன்னிங்ஸு இல்லவே இல்லை. 2 கேட்ச் விட்டாங்க. இந்த கேம் ஜெமி உள்ளே இருந்து மேட்சை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி போல். ஏன்னா ஒரு பக்கம் ஹர்மன்பிரீத் கவுருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காமல் இருக்கவே கூடாது. அவங்களோட அந்த 167 ரன் பார்ட்னர்ஷிப், எப்பா ஏதோ கிரவுண்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ், ஒரு பார்ட்னர்ஷிப் 2 பேரும் அமைக்க ஜெமிமா ரோட்ரிகஸ் ஒரு ஹிஸ்டாரிக், ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ரன் சேஸை நாக் அவுட்ஸில் இந்தியாவை ஃபைனலுக்கு அடித்து சென்ற ஒரு தேவதையாக இங்கே நிற்கிறாங்க. இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட்டில் நிறைய கிளச் பிளேயர்களை பார்த்துருக்கோம். பட் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்டில், அதுவும் வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரியான நாக் அவுட்ஸில் பட் இன்றைக்கி ஜெமிமா ரோட்ரிகஸ் கையை தூக்கி நான் இருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி ஆடி காமிச்சிருக்கிறாங்க. கடைசியாக வெற்றிகரமாக அந்த சேசிங்கை முடிச்சதுக்கப்புறமா தன்னோட ஹோம் கிரவுண்டில் வந்திருந்த 35,000 ரசிகர்களுக்கும் நன்றி சொல்லி அழுதாங்க பாருங்கள். அப்படியே மொத்தமாக எல்லோரும் உருக்கிட்டாங்க. அனைத்து புகழுக்கும் அனைத்து பாராட்டுகளுக்கும் இந்த இந்தியாவின் தேவதை ஜெமிமா ரோட்ரிகஸ் தகுதியானவளே. ஜெமிமா ரோட்ரிகஸோட அழுக்கான ஜெர்சி இப்போது புனிதமாகி இருக்குது.